ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பவானி பிரியாவை கட்டி போட்டு பிரியா கிட்ட மிரட்டுறாங்க. இதை பாரடி, நான் சொல்ற மாதிரி நீ இங்க துரைய வர வைக்கணும். இப்படி சொல்லணும் தெரியுமா? நான் பாரதியை தேடி வந்தேன். தேடி வந்தபோது இவங்க கிட்ட நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்போ அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். தப்பிச்சு வந்து இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கேன். நீ என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துன்னு துரையை கூப்பிடுங்கிறாங்க. பிரியாவும் நான் அதே மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு துரை கிட்ட ஃபோன் பண்ணி, துரை நான் ஸ்கூலுக்கு பின்னாடி தான் இருக்கேன். நீ என்னை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போங்கிறாங்க. இதை கேட்ட துரையும், சரி பிரியா நீ அங்கேயே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேங்கிறாங்க. துரை பிரியாவை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே மீனாவும் திலகா பாட்டியும் ஆரியும் பாரதியும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துட்டு ஆட்டோ பிடிச்சி மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ திலகா பாட்டி மீனா கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டி மீனா, நான் சொல்லும்போதே நீ நம்பியிருக்கலாம்ல. அப்படி ஒரு வேளை நீ நம்பியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணம் மண்டபத்து வரைக்கும் வந்திருக்காது பாரு. ஆனாலும் ஒரு சந்தேகம், ஏன் இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டில் இப்படி நீயாரோ நானாரோன்னு நடிக்கிறாங்கன்னு தான் ஒன்றும் புரியல அப்படின்னு 2 பேரும் குழப்பத்தோட பேசிட்டு வராங்க. அதாம்மா எனக்கும் தெரியல. என்ன பாரதிக்கு இந்த உண்மையை தெரியாமல் இருக்குமா, இல்லை ஆதிக்கு தான் உண்மை தெரியாமல் இருக்குமா? குழந்தைங்களோட இருக்கிற பாரதி ஏன் இப்படி தான் புருஷனை அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்குறான்னு தெரியலையே. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு மீனா கேட்கவும், இருந்தாலும் இருக்கலாண்டே. ஆனால் ஆதியும் பாரதியும் அப்பப்போ சந்திச்சுக்கிட்டாங்களே, அதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேங்கிறாங்க திலகப்பாட்டி. சரி எதுவாக இருந்தாலும் நம்ம மண்டபத்தில் போய் வச்சு பேசிக்கலாம், எப்படியும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்ட்டு போகிறாங்க. ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. அங்கே ஆரியும் மித்ராவும் மேடையில் நிற்கிறாங்க. ஆனந்து மித்ராவையே பார்த்துட்டு இருக்காங்க. மித்ரா, என்ன நடந்தாலும் சரி, காலையில் நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். ஆதி அண்ணா உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார். ஆதி அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து வாழ்றது தான் சரியாக இருக்கும். அண்ணியோட வாழ்க்கையை கெடுத்து நீ அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க ஆனந்து. இங்கே ஆதித்யாவையும் தமிழையும் பார்க்குறாங்க. ஆதி, தமிழ், நீங்கள் 2 பேரும் அப்பா மேடையில் நிற்கிறத பார்த்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நடக்காது. உங்களோட சேர்ந்து நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழத்தான் போகிறேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஆனால் இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு கோலத்தில் பார்த்து நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கும் தெரியுது. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆதி ஆனந்தை கூப்பிட்டு, பாரதி எங்கே போனாங்கன்னு தெரியல, நீ பாட்டியான்னு கேட்கும்போது அவங்க நானும் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாட்டியும், அடடா இந்த ஆதி மனமேடையில் இருக்காங்க, ஆனால் பாரதி வேற இவ்வளோ நேரமாக எங்கே போனானே தெரியல. குழந்தைங்க ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துட்டு வருத்தத்தோடு இருக்காங்க. பாரதி எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறான்னு தெரியலையே. அப்பா இப்படி மனக்கோலத்தில் நிற்கிறத பார்த்து இந்த குழந்தைங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழணும், கடவுளே நீ தான் சேர்த்து வைக்கணும்னு பாட்டி வேண்டிக்கிறாங்க. லண்டன் பாட்டி மீனாவும் அவங்க அம்மாவும் எங்கேன்னு சுதாகர் கிட்ட கேட்குறாங்க. சுதாகரும் நானும் அப்ப இருந்து தேடிட்டு இருக்கேன், அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலைங்கிறாங்க. கல்யாண நாள் அதுவுமா இப்படி தான் காணாமல் போவாங்களா? வந்து முன்னாடி நம்ம சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, அவங்கள வரவேற்க வேண்டாமா சுதாகர்? மீனா எங்கேன்னு தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சுதாகர் மீனாவை தேடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பாரதி தவக்கலையை கூப்பிட்டு, தவக்கலை, அந்த சம்பவகுமாருக்கு நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் ஃபோன் பிஸியாகவே இருந்துச்சு, அவரை பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம இடத்துக்கு இப்போதைக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி சம்பவகுமார் மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறாங்க பாரதி. தவக்கலை யோசிச்சு பார்த்துட்டு, அண்ணி இவ்வளவு தானா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுற ஒரு ஆள் எங்கிட்ட கைவசம் இருக்காருங்க. நீ ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, அவர் ஃப்ரீயா இருக்காரா இல்லையான்னு நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தவக்கலை பாரதி விட்டு கொஞ்சம் தள்ளி போய் கூப்பிட்டு பேசுறாங்க. தவக்கலை பேசிட்டு லொக்கேஷனையும் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரதி கிட்ட போய் இப்போ வந்துருவாருங்கிறாங்க. சரி யார் அவர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. வெற்றி கொண்டான்னு ஒருத்தர், சண்டை பயிற்சியெல்லாம் நல்லா தெரிஞ்சவர், கராத்தாவெல்லாம் அவருக்கு அத்துப்படி, அவ்வளவு நல்ல கேரக்டருங்கிறாங்க. சரவண அண்ணா மூலமா பழக்கம், அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்கிறாங்க தவக்கலை. இதை கேட்டு பாரதியை ஆச்சரியப்படுறாங்க. என்ன தவக்கலை, முன்ன பின்ன பார்த்தது இல்லையா, ஆனால் நீ கூப்பிட்டதும் அவர் வரேன்னு சொல்லிட்டாராங்கிறாங்க. ஆமாங்க நீ, ஒரு பிரச்சனைனா முன்னால் வந்து நிற்பாரு, அவரை நான் மண்டபத்துக்கு பின்னாடி வர சொல்லியிருக்கேன், வாங்க நம்ம பின்னாடி போய் நிற்கலாம், அவர் வந்ததும் நம்ம அவரை பார்க்கலாங்கிறாங்க தவக்கலை. சரின்ட்டு பாரதியும் தவக்கலையும் மண்டபத்துக்கு பின்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஜில் மித்ரா பயங்கரமாக மேக்கப்போட நின்றுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ லண்டன் பாட்டி வந்து மறுபடியும் சுதாகர் கிட்ட, எங்கே உன் பொண்டாட்டியை காணான்னு கேட்குறாங்க. அதான் நான் அப்போ இருந்து தேடுறேன், இன்னும் காணாங்கிறாங்க. சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஆதியோட சொந்தக்காரங்க பவானியும் அவங்க சித்தப்பாவையும் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட பையன் ஆனந்த் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களையும் காணா, எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே, ஆதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆதி எனக்கு தெரியாதுங்கிறாங்க. மீனாவும் திலகா பாட்டியும் வரும்போது, அடியே மீனா, உன் புருஷனுக்கு ஆதியோட பொண்டாட்டி பாரதி தாங்கிறது தெரியுமாடிங்கிறாங்க. அதுதான் எனக்கும் தெரியலம்மா, அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஆனால் ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க 2 பேத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் பொண்டாட்டி பாரதி தானாங்கிறது தெரியாதே. இவ்வளவு நேரமாக குழப்பத்தோடு இருந்தோம்,
ஆடி பாரதி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற விஷயம் எனக்கு இப்போ தானே தெரிஞ்சது. ஆனால் இந்த விஷயத்தை போய் நம்ம மித்ராக்கிட்டேயும் என் புருஷன்கிட்டயும் சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னால் அவங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியுமா தெரியாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. ஆமாண்டி, நீ போய் உண்மையை சொல்லி பாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இந்த பேச்சை அமர்த்த பார்ப்பாங்க. அப்படி ஒரு வேலை தெரியலைன்னா சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு திலகா பாட்டியும் மீனாவும் பேசிட்டு போகிறாங்க. பவானி ஏகாம்பரம் 2 பேரும் துறையை வரைச்சிருந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போவே அவன் செத்துட்டான்னு நம்ம நினச்சோம். அவனை நல்லா கவனிக்காமல் விட்டது தப்பாக போச்சு. இப்போ பாருங்க, உயிரோடு இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறான் அப்படிங்கிறாங்க பவானி. இதை கேட்ட ஏகாம்பரம், ஆமாம் பவானி, நான் உங்ககிட்ட சொன்ன போது அவன் செத்துருப்பான்னு நீ நம்பிட்டா. ஆனால் இப்போ பார்த்தியா, அவன் எங்கேயோ உயிரோடு தப்பிச்சு வந்திருக்கான். அவன் மட்டும் நம்மளை கை மீறி போயிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம வசமாக மாட்டிக்குவோமேங்கிறாங்க. சரிங்க, இப்போ தான் நம்ம பொறி வச்சு பிடிக்க போகிறோமே, கவலைப்படாதீங்க. எப்படியும் துறையை பிடிச்சதும் அவனை போட்டு தள்ளிடலாம். அட்ரஸே இல்லாமல் பண்ணிடலாங்க. அப்போ ஏமாந்துட்டோம், இனி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பிரியா, கடவுளே துரை மட்டும் வரக்கூடாது, இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. துரையும் வந்துட்டு இருக்கும்போது, ஐயோ அம்மா ரொம்பவே வலிக்குதே, ஆனால் எப்படி போய் நான் பிரியாவை காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. ஆனால் பவானி கண்டிப்பாக ஆளுகளை வச்சு வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பா. அவள் கையில் நம்ம மாட்டக்கூடாது. நிச்சயமாக நான் உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ துரை கவனமாக போய்கிட்டு இருக்காங்க. பவானி ஏகாம்பரம் 2 பேரும் துரை வருவான்னு சொல்லி அவங்க ஆளுகளை வச்சு வலை வீசி பிடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா திலகா பாட்டியும் மீனாவும் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே சரியான அமர்க்களமும் பாட்டும் கொண்டாட்டம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. அடடா, மண்டபம் செலக்ட் பண்ணியிருக்காளுங்க பாருங்க. இவ்வளோ படி வச்சு எப்படி ஏறுறது? எங்களை மாதிரி வயசானவங்கெல்லாம் இந்த மண்டபத்தில் ஏறி இறங்க முடியுமா? எப்படி கல்யாணத்தை பண்ண போகிறாங்க பாரு அப்படின்னு திலகா பாட்டி சொல்லிட்டு வரும்போது மீனா சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் உனக்கு தேவைதானா? பேசாமல் வாமா, நீ வந்த 2 நாள் இருக்க போகிற, அதுக்கு ஏமா இவ்வளோ பெரிய குறை சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல ஃபோட்டோவா பத்திரமா கொண்டு வாங்குறாங்க. அதெல்லாம் கொண்டு வரேன்டி, முதல்ல உன் புருஷனை தேடிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுதாகரை தேடிக்கிட்டு வராங்க. இங்கே பார்த்தா பாரதி தவக்கல 2 பேரும் அவங்க உண்டான பார்க்குறாங்க. அவங்க வந்ததும் முகமூடி போட்டிருக்காங்க. இதை பார்த்த பாரதி, என்னது இவர் முகமூடி போட்டிருக்காரு, இவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறதுங்கிறாங்க. அவர் நமக்கு அடையாளம் தெரிஞ்சால் போதும், அவரை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்லங்க அண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, எப்படியோ நம்ம காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்கன்னா போதும்னு சொல்லிட்டு பாரதி அந்த முகமூடி போட்டிருக்கிற வெற்றி கிட்ட சொல்கிறாங்க. இதை பாருங்க, இந்த பொண்ணு பேர் பிரியா. பொண்ணை நான் பார்த்ததில்ல, என்னை பார்க்குறேன்னு வந்தவளை தான் இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க. எங்கே கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த பொண்ணை பற்றின எந்த தகவலும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்றினா மட்டும்தான் அவள் எதுக்காக வந்தா, அவளை எதுக்காக இந்த மித்ராவும் பவானியும் கடத்தி வச்சிருக்காங்கங்கிற விஷயம் தெரியுங்கிறாங்க. இதை கேட்டு அந்த வெற்றியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ இந்த பொண்ணு எங்கே எப்படி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. அவளை கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமாங்கிறாங்க. ஆமாம், அவளை கண்டுபிடிச்சா அவளுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால தான் இந்த மித்ரா அவளை கடத்தி வச்சுட்டு அவள் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கே தெரியாமல் இந்த வீடியோவில் இந்த பொண்ணை நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த வெற்றி, இந்த பொண்ணு தானே, எங்கே இருந்தாலும் நான் தேடி கொண்டு வந்து மேடையில் நிறுத்துறேன். காலையில் ஆரிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இந்த பொண்ணை நேராக நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இவளுக்கு என்ன உண்மைகள் தெரியுமோ அந்த உண்மைகளை நாம் வெளியே கொண்டு வருவோம். கடத்தி வச்சுக்கிற மித்ராவோட முகத்திரையை நான் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வெற்றி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தவக்கல பாரதி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ அண்ணா கிட்ட நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு கவலை விடுங்க, நீ எல்லாம் வெற்றி கொண்டான அண்ணா பார்த்துக்கு வரேங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ஆனால் அவர் முகத்தை நான் பார்க்காது, எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க பாரதி. நீங்கள் அவர் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, உங்கள் பிரச்சனை என்னங்கிறத அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். கடவுள்கிட்ட ஒப்பிச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, தைரியமாக இருங்க நீ அப்படின்னு சொல்லி தவக்கலை பாரதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாரதி மித்ராவையும் ஆதியும் பார்க்குறாங்க. மித்ரா, சந்தோஷப்பட்டுக்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன்னோட சந்தோஷம். அடுத்தது உன் முகத்திரியை கிழிச்சு நீ யாருங்கிற உண்மையை எல்லாருக்கும் நிரூபிக்கிற, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு பாரதி மித்ராவை பார்த்து விரைச்சு பார்த்துட்டு இருக்கிறதா மித்ரா கவனிச்சிடுறாங்க. பாரதி ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, அதனால தான் நம்மளை இப்படி முறைக்கிறா. ஒருவேளை பிரியா கட்டி போட்டுருக்கிற விஷயத்தை தெரிஞ்சிருப்பாளோ. ஐயோ, இந்த பவானி மேடம் வேறு இன்னும் காணுமே, அவங்க வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அவங்களையும் காணோம், அவங்க ஏன் இன்னும் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. துறையை எப்படியோ கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் பவானியும் ஏகாம்பரத்தையும் கேட்குறாங்க. அவங்க கிட்ட பாட்டி சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி ஒரு பக்கம் எங்கே உங்கள் சித்தியும் சித்தப்பாவையும் காணுமேன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச மித்ரா உடனே நந்தினி கிட்ட சொல்லி, நந்தினி, பாட்டியை கொஞ்சம் நேரத்துக்கு சமாளிச்சுக்குவேன், அவங்க சித்தியும் சித்தப்பாவும் ஏதோ முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்க, அவங்கள கேட்க வேண்டாம்னு சொல்லு, இல்லைன்னா ஆதிக்கு சந்தேகம் வந்துருங்கிறாங்க. ஏண்டி என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லாமல்ல அப்படின்னு நந்தினி மித்ராவை கேட்குறாங்க. அப்படி சொல்கிற விஷயமா இருந்தால் நான் தான் உங்ககிட்ட எப்போவே சொல்லியிருப்பேனே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாத விஷயம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், அதனால அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் முன்னால் வந்து நின்று செஞ்சு வைக்கிறாங்க, அதனால அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல நந்தினி. பாட்டி கேட்டுகிட்டே இருக்கிறது ஆதிக்கு டார்ச்சர் கொடுத்துடும், இல்லைன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்பிடும், அந்த சந்தேகம் வராத மாதிரி நீ தாண்டி பார்த்துக்கணுங்கிறாங்க. சரி சரி, நான் பாட்டிக்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி போய் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி, அவங்க சித்தியும் சித்தப்பாவும் இப்போ வந்துடுவாங்க, வரேன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம்
வேண்டாங்கிறாங்க. என்னடி நந்தினி இப்படி பேசிட்டு இருக்க? கல்யாணக்காரங்களே அவங்க தானே, அவங்க பையனுக்கு தானே கல்யாணம் நடக்குது, வந்து இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்கள தானே கேட்பாங்க அப்படின்னு பாட்டி பவானியும் ஏகாம்பரத்தையும் காணான்னு அலமோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துரையை பிடிக்கிறதுக்காக பவானியும் ஏகாம்பரமும் போயிருக்காங்க. அவங்களையும் ஏமாத்திட்டு எப்படியோ துரை ரூபா பாரதியை பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு நேரா வந்துட்டாங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதியோட சேர்ந்துட்டு போய் பிரியாவை காப்பாத்திடலாம்னு நினைச்சு வந்திருக்கிற துரை நேரா பாரதியை பார்க்குறாங்க. பாரதி துரையை பார்த்ததும் துரை நீ உயிரோடு தான் இருக்கியாங்கிறாங்க. ஆமா பாரதி, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கும் பாவத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்கு பரிகாரத்தை தேடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட பாரதி என்ன சொல்ற துரைங்கிறாங்க. ஆமா ஆதிக்கு நீ தான் அவர் மனைவிங்கிற உண்மையை நான் சொல்ல போறேங்கிறாங்க. இதை கேட்ட பாரதி அப்படி எதுவும் சொல்லிடாதுங்கிறாங்க. இல்ல பாரதி, இதுக்கப்புறமா நான் மூடி மறைக்க தயாரா இல்லை, இந்த மித்ரா யாருங்கிற உண்மையை நான் எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன்னு சொன்ன துரை நேரா ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் ஆதியை பார்க்குறாங்க. ஆதி துரையை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. செத்து போயிட்டான்னு நினைச்சோம், இப்போ உயிரோட வந்து நிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க மித்ரா சே இவன் எப்படி தப்பிச்சு வந்தான், பவானி மேடம் இவ்வளவு நேரமா ஆளை காணா, இவன் கதையை முடிக்கத்தானே அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் என்னடானா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறானே, இப்போ இவன் உண்மையை வளரிட்டானா ஆதி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இவ்வளவு நாளா நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துல இந்த துரை வாயால எல்லாம் கிடப்போதா அப்படின்னு நினைச்சு மித்ரா கை காலெல்லாம் நடுக்க நினைக்கிறாங்க. அந்த நேரம் துரை என்ன மித்ரா உண்மையெல்லாம் நான் போட்டு உடைக்கட்டுமாங்கிறாங்க. அப்போ ஆதி மித்ராவை பார்க்குறாங்க. என்ன மித்ரா இது, என்ன இது, துரை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ பாரதி வந்து இந்த ஆதாரம் போதுமா இல்லை இன்னும் வேணுமான்னு கேட்குறாங்க. லண்டன் பாட்டி துரையை பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய் துரை, உன்னைத்தானே பாரதி கொண்டுட்டு தான் சொல்லி அவள் பேரில் கேஸ் கொடுத்துருந்தாங்க, ஆமாம் நீ இன்னும் சாகலையா, அப்போ எதுக்கு தேவையில்லாமல் பாரதி பேரில் அவ்வளோ பெரிய கேஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாரதி உண்மையை சொல்கிறாங்க. இதெல்லாம் பவானியும் மித்ராவும் ஏற்பாடு செஞ்ச கேஸு தான் அது. இப்போது பவானி மித்ரா ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பாரதி எல்லார் முன்னாடியும் அப்படியே படம் போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்ததும் லண்டன் பாட்டிக்கு வந்ததே கோவமும் ஆத்திரமும் வாழ்ந்துக்கிட்டு போய் மித்ராவை கன்னத்தில் பலார்னு அறையிறாங்க. ஏண்டி எங்க எல்லாத்தையும் இப்படி முட்டாளாக்கிட்டியா, ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இன்னும் நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.